தமிழகத்தில் திமுக ஆட்சியை பிடிப்பது என்பது பகற்கனவாகவே முடியும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கருணாஸ் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டு பாடினார்கள். இதையடுத்து தானும் பாட்டொன்று பாடுகிறேன் என்று கூறி, ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, 4 பேரு நடுவிலே, நூல் ஒருவர் கையிலே என மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி பாடினார். மேலும் அடுத்த நிதிநிலை அறிக்கையில் கேள்வி கேட்கும் இடத்தில் அதிமுக இருக்குமா என தெரியாது என்ற அவர், ஆனாலும் பதில் சொல்லும் இடத்தில் ஸ்டாலின் தலைமையில் திமுக இருக்கும் என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அவை முன்னவர் செங்கோட்டையன், உறுப்பினர் பகல் கனவு காண்பதாகவும் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை 100 ஆண்டுகள் பேசும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய நிதியமைச்சர் ஜெயக்குமார், உறுப்பினர் பேசியதை கேட்கும் போது முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து சொல்லும் பழமொழிதான் நினைவுக்கு வருகிறது என்று, கறந்த பால் மடிபுகாது, கருவாடு மீனாகாது, அதேபோல திமுக ஆட்சிக்கும் வராது என தெரிவித்தார். சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த திமுக உறுப்பினர் புகழேந்தி, தான் பாடிய பாடலின் பொருள் தமிழக மக்களுக்கு புரியும் என்றார். ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, 4 பேரு நடுவிலே, நூலு ஒருத்தன் கையிலே. இதுதான் அந்த பாட்டு. இது தமிழ்நாட்டு மக்கள், அது நாட்டு மக்களுக்கு தெரியும்.